என் இனிய உறவுகளே, நாம் இன்று 2-4-25 இருக்கின்றோம். ஆவியானவர் நம்மை வழிநடத்தி, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்றும் தண்ணீரே, எங்கள் உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. இதோ நாங்கள் இன்று தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 78-4-5-6. இன்றைய வாசகம் இசையா 49-8-15. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் யோவான் 5-17-30. இறைவன் கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லென செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீயென செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். நானாக எதையும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று இயேசு கூறியதால் யூதர்கள் கடும் சீற்றம் கொண்டனர். தெய்வ சிந்தனை என்ற பழி அவர்கள் மேல் சுமத்தினர். இயேசு தம்மை பற்றி கூறிய வார்த்தைகள் யூதர்களுக்கு அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தன. இறைவனை தமது தந்தை என்று குறிப்பிட்டு, தந்தையும் நானும் ஒன்றே என்று கடவுளுக்கு தம்மை இணையாக்கியதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. நாம் இறைவனின் பிள்ளைகள், எனவே நம்மிடம் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமில்லை. ஜாதி, இனம், மொழி என்று உயர்வு தாழ்வு பார்க்கிறார்கள். இறையாட்சிக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை நாமும் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் தினமும் அன்னையின் பின் செல்வது இதோ இந்த தவ நாட்களில் கல்வாரி பலியில் இயேசுவோடு நாம் இணைவோம். இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட பரிசான சிலுவை தாராள மனதுடன் தமது தோள்களில் ஏற்றுக்கொள்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, அனைவரும் என்னுடன் வாருங்கள் என்று கூறிய இயேசு அவ்வார்த்தைகளை இன்று வாழ்வாக்குகிறார். தமது குற்றங்களையும் பாவங்களுக்காகவுமே இதை சிலுவையை சுமக்க துணிகின்றார். நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே நான் மீட்க வந்தேன் என்றார். மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கே நான் வந்தேன் என்றார். பலருடைய மீட்புக்கு ஈடாக நாம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். மார்க் 10:45. இதுதான் இயேசுவின் புதிய பாதை. யாரும் இதுவரை கண்டிராத பயணிக்காத பாதை. இந்த பாதையில் நம்மை பயணிக்க அன்னை மரியாளோடு நாம் இணைந்து செல்வோம். நாம் மெதுவாக நடப்பவன் தான், ஆனால் ஒருபோதும் பின்வாங்கதில்லை என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அவரின் பாதை புதியது, ஆனால் அவர் பயணித்து வெற்றியும் கண்டார். 1000 கருப்பின அடிமை மக்களை துன்பத் துயரங்களை தனக்கானதாக ஏற்றுக்கொண்டார். அவர் இன்றைய அவசரமான உலகில் பிறரின் குறையை கேட்கவே மனமில்லாத போது அடுத்தவரின் பாரத்தை சுமப்பது எப்படி சாத்தியமாகும்? என் பிரச்சனையே எனக்கு பெருசாக இருக்கும்போது இதில் அடுத்தவர் பிரச்சனையை நான் எங்கே கேட்கிறது? எனக்கு நேரம் இருக்கா என்று சாக்குப்போக்கு சொல்வோர் நம் மத்தியில் அதிகம் உலா வருகின்றனர். அண்மையில் புரட்டி போட்ட அதிக இயற்கை சீற்றங்கள் 1000 குடும்பங்கள் சிதைந்து போயின. இருப்பதையெல்லாம் இழந்துவிட்டு தவித்த அந்த மக்களின் பாரங்களை சுமந்து கொள்ள நம்மில் எத்தனை பேர் முன் வந்தோம்? நல்ல வேளை, என் ஊருக்கு நான் குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் வரல, எப்படியோ நாம் தப்பிச்சிட்டோம் என்ற மனநிலையில் தானே இருந்தோம். நம்மில் பல பேருக்கு பிறரின் சுமைகளை விரும்பி சுமக்கும்போது தான் உண்மையான மகிழ்ச்சி நம்மில் உருவெடுக்கின்றது. உடலிலுள்ள ஒரு உறுப்பு துன்புற்றால் அதனுடன் சேர்ந்து துன்புற பாதிக்கப்பட அந்த பாதிப்பு எனக்கானது என்று எண்ணும்போது தான் மனிதம் உயர்ந்து நிற்கிறது. ஒருவர் மற்றவரின் சுமைகளை சுமந்து கொள்ளவே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். கொடுத்து உருவாக்கி வளர்த்த தம் பெற்றோரையே வேண்டாம் என்று கொல்கத்தா வீதிகளிலே தூக்கி எறிந்தபோது அவர்களை மகிழ்ச்சியுடன் சுமந்து கொள்ள இயேசு முன்வந்தார். அதேபோல் இயேசுவின் உருவில் அன்னை தெரேசா முன்வந்தார். இதோ அந்த கொல்கத்தா நகரையே மறு உருவாக்கிய அன்னை தெரேசா தான் இப்படி அன்புள்ளம் கொண்ட இயேசுவின் மக்களாக வாழ எங்களின் சுமைகளை நாங்கள் தாராள மனதுடன் சுமந்து முன் வந்துள்ளோமா என்பதை சிந்திப்போம். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் பாவங்களை சுமைகளாக நாங்கள் தாராள மனமுடன் சுமந்து கொள்ள முன் வந்ததற்காக எங்களுடைய அன்றாட வாழ்வில் நாங்களும் பிறரின் தேவையை என்றும் சுமைகளை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள
எங்களுக்கு உதவி செய்யும். அன்பு இறைவா, இதை இந்த அதிகாலை வேளையில் எங்களை தட்டி எழுப்பி எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்று யாரெல்லாம் பரீட்சை எழுதுகிற மாணவ மணிகளை ஆசிர்வதியும், அவர்களை தேவைகளை சந்தியும், அவர்களுடைய நினைவு சொல் செயல்களை ஆசிர்வதியும். அவர்கள் இந்த உலக பிரகாரமாக எழுதும் இந்த பரீட்சையில் வெற்றி பெற அவர்களோடு நீங்கள் இருக்க வேண்டும். மற்றும் யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய தேவைகளை ஆசிர்வதியும். உடல் நலத்தை, உடல் ஆரோக்கியத்தை மற்றும் மனநிலையை, தனிமையில் வாழ்வோர் இதுபோல் அநேக தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.